இங்க என்ன ஜனநாயகமா நடக்குது? இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல ஜனநாயகமா நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சி கொடுக்கறது முதல்வர் ஸ்டாலின் தலைமையில என்ன அக்கிரமம்? நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம். ஒரு எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய உத்தரவுல நாங்க ப்ரொடெஸ்ட் பண்றோம். போலீஸ் அப்படியே இந்த லைன் முழுக்க கிட்டத்தட்ட காந்தி மண்டபத்துக்கு முன்னாடி இருந்து முழுக்க போலீஸா நிக்கிறாங்க. போலீஸ்க்கு வேற வேலை இல்லையா? அதான் நான் கேக்குறோம். போராட்டம் பண்றது எங்க ஜனநாயக உரிமை. நடந்திருப்பது மகா கிரமம். பெண்களாக எங்களுக்கு உள்ளம் துடிக்குது. ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள எவ்வளவு உலக புகழ் பெற்ற யூனிவர்சிட்டி அது. அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள டாப் ரேங்கிங்ல வந்த பிள்ளைய நீங்க வந்து இந்த மாதிரி வெளியில இருந்து, அது உள்ள இருக்க மாணவன் பண்ண கூட இல்ல, வெளியில இருந்து ஒருத்த வந்து பண்றான். அதை நீங்க அனுமதிக்கிறீங்க. இவ்வளவு நாள் நடந்திருக்கா? கேட்டா அன்னைக்கு நடந்தது 20 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா திமுக நடந்தது. வாய் கிளிய பேசுவார் முதல்வர். நீளமா வாயில வந்ததையெல்லாம் பேசுவாங்க அப்பாவும் பையனும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வெட்கம் அல்ல, வெட்கம். மானக்கேடு திமுக அரசாங்கத்துக்கு இது. இவ்வளவு போலீஸ் கொடுத்திருக்கீங்க ஒரு போராட்டத்துக்கு. என்ன அநியாயமா இருக்கு, அக்கிரமம். இது வந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது? வாழ்நாள் முழுக்க அவ நினைச்சு துன்பப்படுவாளே. சைக்கலாஜிக்கலா அவளுக்கு அப்படியே அட்டாக்கா இருக்கும். அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப சிரமம். நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. அநியாயம். முதல்வர் அவர்களே, இந்த சாபம் எல்லாம் சும்மா விடாது. உங்களையும் உங்க ஆட்சியும் சீக்கிரமா மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. எங்கள் அண்ணன் தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் அண்ணா திமுக ஆட்சி விரைவில் மலரும். அதுக்கான அச்சாரமா தான் இந்த தவறுகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.